ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நிலவரம் எப்படி இருக்கு, திருமலையோட கூட்ட நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்துடலாம். காலையில இன்னைக்கான ஸ்லாட் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய ஏர்லி மார்னிங்கோட ஸ்லாட் இன்னைக்கு மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டெய்லியும் வந்து ஷார்ட்ஸ்ல என்னென்ன மாதிரி ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மார்னிங் டைம்ல ரீச் ஆகுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஒரு 1315 ஸ்லாட் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இதை நம்ம குரூப்ல ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. 2:16க்கு இதோட அவைலபிள். ஸோ யாராவது இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. எந்த கவுண்டர்ல உங்களுக்கு ஈஸியா டிக்கெட் வாங்க முடியும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துல ரொம்பவே ஃப்ரீயா தாங்க இருக்கு. ஒரு 2 மணியோட ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்து போறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இப்போ காலையில ஸ்லாட் டிக்கெட் நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு தரிசனம் பார்க்க முடியாது. நீங்க நாளைக்கு காலையில தான் பார்க்க முடியும். ஒரு 1ல இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க சீக்கிரமா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்கான ஸ்லாட் இப்போ ரன்னிங்ல தான் இருக்குங்க. ஒரு 1000 டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க. டெய்லியும் காலையில 5ல இருந்து 6 மணிக்குள்ள கீழ் திருப்பதியில 3 கவுண்டர்ல டெய்லி டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கு நீங்க ஆதார் கார்டு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். ஒரிஜினலோ இல்ல உங்களோட போன்லயோ இல்ல ஜெராக்ஸ் காப்பி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா 30 நாள் கரெக்டா 30 நாள் கழிச்சு தான் திரும்பவும் இந்த டிக்கெட் நம்ம யூஸ் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல நமக்கு கவுண்டர் இருக்கு அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட 2 கவுண்டர் இருக்கு. ஒரு கவுண்டர் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பேக் சைட்ல இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி சத்திரம். இதுல விஷ்ணு நிவாசம் ஓரளவுக்கு கிரௌட் நார்மலா தாங்க இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம்ல நாங்க ரீச் ஆகுவோம். ஸோ அந்த டைம் வரைக்கும் டிக்கெட் அவைலபிள் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. ஈவினிங் டைம் அப்படின்றது உங்களுக்கு டிக்கெட் இப்போ மத்தியானம் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஸோ நிறைய பேர் போயிட்டு வாங்கல அப்படின்னா மேபி அது ஈவினிங் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேசிஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. டிக்கெட் அவைலபிள் இருக்க வரைக்கும் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். டிக்கெட் ஒன்ஸ் வந்து ஃபுல்லா முடிஞ்சது அப்படின்னா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே தான் திரும்பியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பஸ்ல போறவங்களுக்கு வசதியா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லயும் டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லியும் காலையில 5ல இருந்து 6 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க காலையில ஒரு 3 மணி டு 4 மணிக்குள்ள லைன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நைட்டே வந்து அந்த லைன்ல போயிட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. அதே போல நடந்து போறவங்களுக்கு நடைபாதை வழியா போறவங்களுக்கும் தரிசன டிக்கெட் இப்போ வந்து டெய்லி இஷ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அலிப்பிரி மெட்டு வழியா நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல போயிட்டு காலையில 3 மணில இருந்து டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்க வந்து 10,000 டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய ஸ்லாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஸ்லாட் இருக்கு, எனக்கு வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் வேணும் 5 மணிக்கு தான் வேணும்னு கேட்டீங்கன்னா அவங்க அந்த ஸ்லாட் டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. அப்போ ரன்னிங்ல இருக்க ஸ்லாட் தான் நம்ம கம்பல்சரி வாங்கணும்ட்டு இல்லை. நம்ம வாங்குற டைம்ல ஒரு 4 ஸ்லாட் 5 ஸ்லாட் டிக்கெட் இருந்துச்சுன்னா உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ஸ்லாட் வேணுமோ நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். நடைபாதை தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்க டிக்கெட் வாங்குறவங்க அந்த சேம் டேல உங்களுக்கு வேற எந்த தரிசனமும் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிருக்க கூடாது. ஆன்லைன்ல 300 டிக்கெட்டோ 500 டிக்கெட்டோ எதுவுமே நீங்க வந்து உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிருக்க கூடாது. இப்ப நான் போகும்போது அடுத்த நாள் காலையில இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்குங்க, ஆனா நான் இன்னைக்கான தரிசன டிக்கெட் தான் வச்சிருக்கேன் ஆன்லைன் டிக்கெட் அப்படின்னா தாராளமா அடுத்த நாள் டிக்கெட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நடைபாதைக்கான அப்டேட்டா இருக்கு. ஸ்ரீவாரிமெட்டில நடந்து போறீங்கன்னா நடைபாதையிலே தான் டிக்கெட் கொடுப்பாங்க. காலையில 6 மணிக்கு தான் உங்களுக்கான நடைபாதையே வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்க வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கிறவங்க சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல அங்க வந்து நம்மளே ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். இதுவே ஆஃப்லைன்ல ரூம் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஃபேமிலியில வந்து ஒரு நபர் ஆதார் கார்டு வச்சு லைன்ல நின்னீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான மெசேஜ் வந்ததும் நீங்க சப் ஆஃபீஸஸ்ல போயிட்டு உங்களோட ரூம்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும். தரிசன டைம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நேரடி தரிசனம் அப்படின்றது 10 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடி வந்து அபிஷியலா பிரஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. காலையில 7 மணிக்கு மேல 10 மணி நேரம் ஆகுது. எந்த டிக்கெட்டுமே எடுக்கல, நாங்க டைரக்டா போயிட்டு கியூல ஜாயின் பண்ணோம்னா ஒரு 10ல இருந்து 15 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி பார்த்துடலாம். மேபி க்ரௌட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளாரே நீங்க சாமி வந்து பார்த்துடலாம். கீழ் திருப்பதியில டிக்கெட் இல்ல, நாங்க நாளைக்கு நாளான்னைக்கு தான் போறோம், கூட்டம் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து திருமலைக்கு போயிட்டு நேரடி தரிசனத்துல ஜாயின் வந்து பண்ணிக்க முடியும். 300 தரிசனம் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் மேக்சிமம் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள ஆகும்.
இலவச தரிசன டிக்கெட் எஸ்எஸ்டியோ இல்லைன்னா திவ்ய தரிசன டிக்கெட்டோ வாங்கிட்டு போனீங்கன்னா காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்தா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயும், மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா 2ல இருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நீங்க சாமி பார்த்துடலாம். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் அதே மாதிரி வந்து இந்த தர்ஷன் டிக்கெட்ல எல்லாம் வந்து நீங்க ஒரு 45 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவருக்குள்ளே சாமி பார்த்துட்டு வர முடியும். ஆன்லைன்ல மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேல அடுத்த மாசத்துக்கான சீனியர் சிட்டிசனோட டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் ஜூலை மாசத்துக்கான 300 டிக்கெட்டோட அப்டேட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த மாசம் 20ஆம் தேதிக்கு மேலதான் வரும். இன்னும் டைம் இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் போற வரைக்கும் மேல ஏதாவது ரூம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கேன்சல் ஆனா நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. நீங்களும் ரீசெண்டா தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஆடியோ ரெக்கார்டோ வீடியோ ரெக்கார்டோ நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ ஆடியோ ரெக்கார்ட் ஷேர் பண்ற மாதிரி தான் நீங்க டெலிகிராம்ல ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்லையும் வீடியோஸ்ல வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ உங்களோட அனுபவங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.